நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் பெண்டிங்காக நின்றுட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜி கதிருடைய கல்யாணத்தை செஞ்சு வச்சது கோமதி தாங்கிறது என்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரப்போதோ அன்றைக்கி ஒரு பெரிய பூகம்பமே இந்த வீட்டை வெடிக்குங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் இந்த தங்கமயில் வாயை திறந்தாலே பேசாததெல்லாம் போய் தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்களை அடிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் இந்த ஆதார் கார்டு வயசு மேட்டரில் மாட்டிகிட்டு இருக்காங்கிறது நமக்கு ஒரு பக்கம் தெரியும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வேறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு விஷயமான அரசி குமார் திருமண வேலைகள் அப்படிங்கிறத ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒன்று குமார் அரசியை லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றணும், இல்லை அப்படின்னா வந்து அரசியை நம்ப வச்சு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்போ தான் குடும்பங்கள் சரியாகும் அப்படின்னு வந்து ஏமாற்றணும். ரெண்டும் இல்லை அப்படின்னா வந்து கட்டாய கல்யாணம் ஒன்று பண்ணணும். அந்த கட்டாய கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இங்கே வரப்போகுது கதையில் அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா கதிருடைய திருட்டுத்தனம். கதிர் எதுக்காக பணம் திருடினார்? சரவணனுடைய ஹனிமூனுக்காக பணத்தை திருடினார். ஆனால் சரவணனுக்கு இன்னுமே புரியல. கதிர் ஒரு நாள் கடைக்கு போயிருக்காரு. அன்றைக்கி வந்து போன அன்றைக்கி 1000 ரூபாயும் காணாமல் போயிருக்கு. இவரோட அக்கௌண்ட்லேருந்து 10,000 காணாமல் போயிருக்குன்னா அப்போ நமக்காக தான் எடுத்துருக்கணுங்கிறத சரவணன் யோசிக்கவே இல்லை. சரவணனை வெகுளியாக காமிக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் புத்தியே வந்து கம்மியாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஆனால் வந்து அந்த அக்கௌண்ட் யாருக்கு போச்சுங்கிறத பேங்க்கில் பார்த்தா அது கதிருக்கு தான் போச்சுன்னு தெரிய வரும்பொழுது இந்த ஆதார் கார்டு மேட்டரை விட அதை கரெக்டாக பார்த்து அதை சொல்லலாம்னு மீனா நினச்சா கூட அதுக்கு முன்னாடியே பெரிய பூகம்பமே வீட்டில் வெடிச்சு திருட்டு பையில எத்தனை தடவை கேட்டேன், திருட்டுத்தனம் பண்ணி எனக்கே காசு கொடுக்குறியா, நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானாங்க, ஊர் சுற்றி தெரியுறியா அப்படின்னு பலாறு நிறைஞ்சு உன் புருஷன் மேலே பழி போட்ட நீ பாருமா அவனை அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளில துரத்த போகிறாரா கதிர பாண்டியன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜியும் சேர்த்து அனுப்பிவிட்டு தனி கொடுத்தம் போக வச்சுருவாங்களா, இல்லை வீட்டிலே இருந்தாலும் கூட மரியாதை இல்லாமல் இவரை ரொம்ப அவமானப்படுத்துறதெல்லாம் நடக்க ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து மீனா வந்து அவர் எதுக்கு பணம் எடுத்தார் தெரியுமா? இதுக்கு தான் எடுத்தார். தங்கமயில் செஞ்ச தப்புக்காக தான் எடுத்தார். 5,000 சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா 25,000 இருக்குது. பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அவர் சேர்த்து வச்ச காசு கடன் வாங்கி ப்ளஸ் உங்கள் காசையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்லுவாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.